தருண், டேய் தருண், நான் உன்னை பார்க்க விரும்பல. நீ போ. நீ என்ன பாருடா. போ ஆதிரா. இவன் என்ன வச்சு உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. போ ஆதிரா. ஏன்டா இப்படிலாம் பேசுற? உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? தருண், எஸ் டாக்டர். இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ளீஸ் டாக்டர், என்ன கொன்னுருங்க டாக்டர். கொன்னுருங்க டாக்டர். டேய், என்னடா சொல்ற நீ? ப்ளீஸ் டாக்டர், இதுக்கப்புறம் நான் வாழ விரும்பல. இதுக்கப்புறம் நான் வாழ விரும்பல. என்ன ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஐயோ, ஏன்டா நீ இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சுது? இட்ஸ் ஓகே தருண். எத்தனையோ பேர் உங்களே மாதிரி இருந்து பூரணமா குணம் அடைஞ்சிருக்காங்க. நீங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. என்னாச்சு டாக்டர்? இவனுக்கு என்ன ஆச்சுது? உங்களுக்கு தெரியாதே? டாக்டர் வேண்டாம், இவளை வெளியில அனுப்புங்க டாக்டர். அவளை வெளியில அனுப்புங்க டாக்டர். டேய், ஏன்டா? உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? எங்கேயாவது போடி. என்னை விட்டுட்டு போடி. டாக்டர், இவனுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? ஏன் இப்படிலாம் பேசுறான்? டாக்டர், டாக்டர் சொல்லுங்க டாக்டர், இவன் ஏன் இப்படிலாம் பேசுறான்? ப்ளீஸ் தருண், மனசை மட்டும் தளர விடாதீங்க. உங்களால முடியும். நீங்க நிச்சயமா மீண்டு வருவீங்க. இப்போ உங்களுக்கு தேவை அன்பு, அரவணைப்பு, மன தைரியம். போச்சு டாக்டர், எல்லாம் போச்சுது. போச்சு டாக்டர், எல்லாம் போச்சுது. உங்களே மாதிரி எத்தனை பேர் வந்து எவ்வளவு பேர் மீண்டு வந்திருக்காங்க. ஏன் தருண் இப்படி அவநம்பிக்கையா பேசிட்டு இருக்கீங்க? தைரியமா இருங்க. உங்களை சுத்தி நல்ல உறவுகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்காக தயாரா இருக்காங்க. இவ்வளவு பேரை கூட வச்சுக்கிட்டு நீங்க இப்படி மன உடைஞ்சு பேசலாமா? அதனால தானே டாக்டர் நான் கவலைப்படுறேன். யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல டாக்டர். என்ன ஆச்சுது? என்ன ஆச்சுது? சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு தலையில உள்ள ஒரு நரம்பு விட்டு கை கால் அவருக்கு செயலிழந்து போச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? கண்ணீர் என்னை தண்டிக்குமா, காலங்கள் நாளை மன்னிக்குமா. கண்ணீர் என்னை தண்டிக்குமா, காலங்கள் நாளை மன்னிக்குமா. போ ஆதிரா, இங்க இருந்து போ. உன்னை விட்டுட்டு எங்கடா போ சொல்ற? போ மாட்டேன். உன்னை விட்டு நான் எங்க போக மாட்டேன். போ ஆதிரா. என்ன வச்சு உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. போ. நீ என்னடா சொல்றது? நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை போன்னு சொன்ன. அப்படியா? போக முடியாது. இப்படிதான் கடைசி வரைக்கும் உன் கூட நான் வாழுவேன். போ ஆதிரா, போ ஆதிரா. என்ன வச்சு உனக்கு இன்னும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. போ ஆதிரா, போ ஆதிரா. உனக்கு நான் நல்லா இருக்கணும். டேய், செத்தாலும் உன் கூட சேர்ந்து சாவனே தவிர உன்னை விட்டுட்டு மட்டும் நான் போக மாட்டேன். ஐயோ. ஏன்டா அழுற? ஏன் அழுற? உனக்கு நான் இருக்கேன்டா. உனக்கு எல்லாமா நான் இருப்பேன்டா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் தரன் கூட தான் இருப்பேன். இப்ப நீ என்ன அடிச்சு விரட்ட முடியாதுல்ல? இப்ப நீ என்ன அடிச்சு விரட்ட முடியாதுல்ல? நான் தான் உன்னை இருக பிடிச்சுக்கிட்டேன். வேண்டாண்டி, உன் வாழ்க்கை நாசமா போயிடும். போ. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உன்னால என்ன அடிச்சு விரட்ட முடியாதுல்ல? இனி உன்கிட்ட நீ யாரும் பிரிக்கவும் முடியாது. இப்படியே என் தரன் கூட நான் காலம் ஃபுல்லா வாழ போறேன். என் தரனை விட்டு நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன். ஆதிரா, ஆதிரா. என்னடா? வேண்டாண்டி, நீ எவ்வளவு சுகபோகமா வாழ்ந்தவ. என்கிட்ட வேண்டாண்டி, நீ கஷ்டப்பட்டுவ. போயிருடி. இந்த பாரு, வாயை பொத்திரு சொல்லிட்டேன். நான் இனி உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா. என் தரன் கூடயே இருப்பேன். உனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த கை கால் சிறந்தவங்க கூட வாழன்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? போடி. டேய், நான் நேசிச்சது உன் மனசடா. இந்த நிலைமையில கூட நான் நல்லா இருக்குன்னு நினைச்ச பாரு. இந்த மனசு போதுண்டா உன் கூட காலம் முழுக்க வாழறதுக்கு. சத்தியமா சொல்றேன்,
உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. என்ன போக சொல்லாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேணாண்டி போடி. வாய பத்த போறியா இல்லையா? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் தருண் எனக்கு முழுசா கிடைச்சிட்டா. என் தருண் எனக்கு முழுசா கிடைச்சிட்டா. இனி காலம் முழுக்க உன் மார்பிள சாஞ்சுக்கிட்டு அப்படியே என் காலத்தை நான் கழிச்சிருவேண்டா. என்ன மாதிரி ஒரு அரிஷ்டக்காரி இந்த உலகத்திலே கிடையாது தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடா? இப்படி உன்னை இறுக பிடிச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆதிரா, ஏண்டி உனக்கு என் மேல இவ்வளவு அன்பு? நான் உன்கிட்ட பாசமா பேசுறதை விட உன்கிட்ட சண்டை போட்டதானே அதிகம். நீ சண்டை போட்டது வேணா அதிகமா இருக்கலாம். நீ காட்டின பாசம் அதுக்கும் மேல. ஒரு பொண்ணுக்கு தெரியும்டா எது உண்மையான பாசம் எது போலியான பாசம்னு. நீ என்கிட்ட காட்டினது உண்மையான பாசம், அக்கறை. உன்ன மாதிரி ஒருத்தனை எவ்வளவு விட்டு கொடுப்பாளா? போடா. ஏண்டி எந்த நேரத்துல கூட நீ இப்படி இருப்ப? போடா. சரி, வேண்டா, கண்ணீரத்தோட நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன்டா. உன்னை பராமரிக்கிறதுல தாயா இருப்பேன். உன்கிட்ட பாசம் கட்டுதுல மனைவியா இருப்பேன். இப்ப நண்டி எனக்கு வேதனையா அதிகமாகுது. ஏண்டா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க ஒண்ணு எப்படி காலம் முழுக்க நரக வாழ்க்கை வாழ வைப்ப? இங்க பாரு, எனக்கு உன் மேல எந்த கோபமும் வெறுப்பு வராது. தயவு செய்து என்னை விட்டு போயிரு. நீ நல்லா இருக்கணும்டி, ரொம்ப நல்லா இருக்கணும். போயிருடி. யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டே குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழுடி. என்னை விட்டு போடி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கொடுத்து நினைச்சு நானே உன்னை கொன்னுவேன். இனிமேல் இப்படி பேசுறே. எங்க இப்ப பேச பாப்போம். வேண்டாண்டி, இப்ப பேசுடா. வேண்டாண்டி. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நெஞ்சின் ஓசை ஒடுங்கி விட்டாய், நிழலை கண்டு நடுங்கி விட்டாய், கண்ணு தேடி வந்த மகளே, தன்னை தொலைத்து மயங்கி விட்டாய், தான் இருக்கின்ற இடத்திலே இரவும் காணவில்லை, எங்கே எங்கே சொல். அண்ணே, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இந்த இடத்துல எந்த எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்காதுடா. அதான் பிளான போட்டு அடிச்சிருக்கானு. அவன் நிலைமைய பாத்தியாண்ண? என்னை எப்ப பார்த்தாலும் வளர்ந்தவனே கூட்டிட்டு வருவா. அவன் கடுக்கிற கடைய பாத்தியானே? ஏதாவது பண்ணணுனே. அவனையே நம்பி ஒரு பொண்ணு வாழ்க்கை தொலைச்சிட்டு நிக்கிறான். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க பாக்கண்டா. கிடைச்சதுன்னா கபார் நாம கொண்டு ஒப்படைக்கலாம் கூடாது. நம்மளே கதையை முடிச்சிடா. அடிக்கணும்னே, கதையை முடிக்கணும். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்லப்பா, நாங்களும் பலரை யோசித்து பார்த்துட்டோம். ஒரு எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல என்னப்பா எவிடன்ஸ் கிடைக்கும்? 4 crore. இது என்னப்பா எவிடன்ஸ் கிடைச்சிட போகுது? ஏன் கிடைக்காதே? நான் கமிஷனர், எனக்கு வராத ஐடியா தான் இவருக்கு வரப்போகுது. இந்த இடத்துல என்னப்பா எவிடன்ஸ் கிடைக்க போகுது? இது 4 முக்கு தானே? ஆமாப்பா. இந்த 4 திசையில இருந்து ஏதாவது ஒரு திசையில இருந்தாலும் வந்து இந்த இடத்துல அடிச்சிருக்கணும். ஆமாப்பா. இந்த 4 திசையில 2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சிசிடி கேமராவா இருக்காது. கண்டிப்பா 2 கிலோமீட்டர்ல தான் வந்திருக்கணும்ல. அதுக்கும் குறைவான இடத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். அதுக்காண்டி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்ல, அடிப்பட்ட நேரத்துல இருந்து கனெக்ட் பண்ணி சொல்றேன். அந்த டயத்துல யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்க. அதுல சந்தேகப்படுற மாதிரி இருக்கவன தூக்குங்க. விசாரிக்கிற மாதிரில விசாரிச்சா தானா தெரிய போகுது. எப்படி பார்த்தாலும் 2 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்து வந்திருக்கணும். கண்டிப்பா இதுல சந்தேகப்பட என்ன இருக்குது? அடிச்சது வேற யாரு? அந்த காதாமரியா தான் இருக்கணும். என்ன எவிடன்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. கூட என்ன யார் கூட்டு காவானிகளா இருக்காங்களோ? யார் கண்டா? நானே கண்டுபிடிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் செக் பண்ணி பாக்குறேன்ப்பா. சீக்கிரமா கண்டுபிடிங்க. இவனுக்கு டாக்கெட் வச்சது வேற யாருக்கும் நம்ம வீட்டுல வச்சுட்டா? உண்மைதான். அப்பாவிகளா பார்த்துதான் ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்கப்பா. தேக்கி சார், இவர் ஒரு வார்த்தை சொன்னார் கேட்டியா? என்னன்னு? நம்ம குடும்பத்திலே அப்பாவி மாதிரி இருக்க ஆட்கள் தான் டார்கெட் பண்ணிருக்கு. தருண் பாவம், அவன் அப்பாவிதான். ஆமா, அதுக்கு அடுத்து நம்ம வீட்டுல அப்பாவியா இருக்குது தினேஷ் மட்டும்தான். அண்ணா என்ன சொல்றீங்க? அவரும் பக்கத்துல ஹோட்டல் வச்சிருக்காரு. அவரும் அப்பாவிதான். ஐயோ அண்ணா, என்ன சொல்றீங்க? இப்ப ஒன்னையோ என்ன யாராவது டார்கெட் பண்ண முடியுமா? இல்ல சரிசதான் பண்ண முடியுமா? தெரியும், எங்க கை வச்சா பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கை வச்சா பிரச்சனை வராதவங்க மேல கை வச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா தினேஷ் நான் வீட்டுல இருக்க சொல்லலாமா? அவரு ஏதோ வேலை விஷயமா வெளியில போறேன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் இது என்னன்னா எங்கே போக மாட்டேங்குதுடா. அண்ணே போன் போக மாட்டேங்குதுடா. என்ன அண்ணா எங்க போறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போனாங்களா?
ஏதோ ஹோட்டலுக்கு புது புது கெஸ்ட் எல்லாம் வராங்க, நான் இன்வைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாருடா. ஐயோ அண்ணே, நான் போய் ஹோட்டல்ல பாத்துட்டா. போன ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாருடா. சுவிட்ச் ஆஃப் பண்ணா தமிழுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரே. ஐயோ அண்ணே, எனக்கு முதல்ல நம்ம யோசிக்கல. இப்ப அப்பா வந்து சொன்னதுக்கு அப்பதான் எனக்கு யோசனை வந்துடா. கரெக்ட் தான், நம்ம வீட்டு அப்பாவிகளா பார்த்தாண்டா குறி வச்சுட்டு இருக்காங்க. தனக்கு வந்து நிலைமை தினேசி போட்டாது நல்லா தாங்கி கிடையாது மாட்டேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. டே சீக்கிரம் ஏதாவது பண்ணணும்டா. சரிடே, வா ஹோட்டலுக்கு போலாம். அடி மீனா, அடி மீனா. என்ன தமிழே? அடி தினேஷ் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போனாரா? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போலையா? கம்பெனிக்கு லோட் வந்திருக்கா, காலையில அங்க போயிட்டேன். சரி தினேஷ் தூங்கிட்டு தான் இருந்தாவா, வந்து பார்த்தா ஆளை காணுமே. அத்தையும் தெரியலன்னு சொல்றாளா? சரி போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே. போன் எடுக்க மாட்டேங்கறாவட்டி. எடுக்க மாட்டேங்கறாவளா? போன் போகலையா? போன் போகல. அட குமார் கூட தோட்டத்துக்கு எதுவும் போயிருக்காளான்னு பாத்தியா? மீனா கட்டி போன் அடிச்சு கேட்டடா, தோட்டத்துக்கு போகலையாமே. இரு மதனே கிட்ட கேக்க. ஹலோ என்னம்மா? என்ன தினேஷ் அங்க இருக்காவா? ஏமா? இல்ல தமிழே தினேஷ் காணன தட்டோட விட்டுட்டு அலைதா. அத உங்க கூட இருக்காவா? ஆமான்னு சொல்லுங்கண்ணே. ஆமாமா, தினேஷ் இங்கதான் இருக்காரு. நானே பார்த்தேன். சரிண்ணே. தமிழே மதனே கூட தான் இருக்காவா? இந்த மனுஷன் வரட்டும், குண்டில நாக்குறேன். நான் காணன பாத வச்சிட்டு வரேன். அதானே காலையில மூடா பாட்டி, நானே டென்ஷன்ல இருக்கேன். ஏன் அதான் காலையில டென்ஷன் பத்திட்டாவல. சரி இன்னும் ஃபுல் லோட் வந்து இறக்கல, நான் கம்பெனிக்கு போறேன். சரியா? நானே வரட்டா? வேண்டாம் பிள்ளைகள் அங்க தான் இருக்காவ. எல்லாரும் அப்பா கிட்ட தான் இருக்காவ. சரி பிள்ளைகளை பார்த்துட்டு இரு, நான் வரேன். சரி தமிழே. பாரு இந்த மனுஷன் என்ன வேலை பார்த்திருக்குன்னு. இந்த மனுஷன் இல்லாம ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. என்ன வேலை பார்த்திருக்காவ? அம்மா டேய் என்னடா ஸ்கூலுக்கு போகலையா நீ? அப்பா கொண்டு விடலையாமா? நானே அப்பா என்னன்னு கேட்க வந்திருக்கேன். அப்பா போனை வீட்ல வச்சிட்டு போயிருக்காங்க. அம்மா அப்பா சீக்கிரம் வர சொல்லுங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டே. என்ன தமிழே? டேய் அப்பா உங்க ஸ்கூல்ல விடாம எங்கேயும் போக மாட்டாங்களேடா. அதாம்மா அப்பா எங்க ஸ்கூல்ல விடாம எங்கேயும் போக மாட்டாங்களே. இது மதன்கிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ என்னம்மா? பக்கத்துல இருக்க தினேஷ் கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. அது என்ன போனை கொடுங்கன்னு சொன்னேன். அவரு இவனா பேசிட்டு இப்பதான் ஹோட்டலுக்கு போறாருமா. என்ன கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? ஏமா? வாங்கடா. டேய் அப்பா அப்படி எங்கேயும் போக மாட்டாரேடா. ஏமா அப்பா எங்க ஸ்கூல் விடாம எங்கேயும் போக மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு வரலையே. நான் அதான் அப்பா தேடி வந்தேன். பிள்ளைல ஸ்கூலுக்கு அனுப்பாம எங்கேயும் போக மாட்டாங்களே. முக்கியமான மீட்டிங் இருந்தா கூட பிள்ளைல ஸ்கூல் விட்டுட்டு தானே போவாங்க. தம்பி சைக்கிள் எடுத்து போய் பாட்டி வீட்டு வரைக்கும் போயிட்டாரியா? தமிழே பச்சை பிள்ளை அனுப்புறா. அவன் பெரிய பையன் தானே, போயிட்டு வருவான். டேய் போய் பாத்துட்டு வரியாடா? சரிம்மா. ஏமா அவன் திருப்பி வந்தா நான் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்றேன், நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வா. சரிங்கம்மா. ஏன் நீ தினேஷ் சண்டை போட்டீங்களா? இல்லடி. இல்ல நீனும் அவளை சண்டை போட்டதானே கோச்சிட்டாய் அம்மா வீட்டுக்கு போவே, அதான் கேட்டேன். உனக்கு இருக்க கொழுப்பு இருக்கு பாரு. சீரியஸா கேட்க கொழுப்புங்க பாரு. எடி நம்ம வீட்ல எதுவும் சண்டை நடந்துச்சு? இல்ல தமிழே. யாரா நான் இல்லாத நேரம் எதுவும் பேசுனாங்களோ? ஆதிரா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டா, தேன்மொழி காலேஜுக்கு போயிட்டா, மீனா குட்டியும் குமாரும் தோட்டத்துக்கு போயிட்டாவே. மதனே கேசோரி எங்க போயிட்டாங்க. வீட்ல யார் இருக்கா? செம்பொலி கிச்சன்ல கிடக்கா. அத்தை ஹால்ல இருக்காங்க. வீட்ல எதுவும் பிரச்சனை நடக்கலையே? பிரச்சனை இல்லாம வீட்டுக்கு வெளில போக மாட்டாவேடி. வாக்கிங் எதுவும் போனாவே? ஆமாடி, உடம்பு கொஞ்சம் போட்டுருக்கு. நான் வாக்கிங் போறேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தவ. ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாவளோ? வாக்கிங்னா எந்த இடத்துக்கு? அதான் தருண். எடி எடி இந்த தங்கம் வஞ்சர மீன் தான் சாப்பிடுவான்னு சொல்லி வஞ்சர மீனை வாங்கி குழம்பு வச்சு செத்த பொரிச்சு வைன்னு சொன்னா இந்த ஆடு மாடு தலையை தின்ன மாதிரி இந்த மரக்கறி அச்சு போட்டு தந்திருக்கா. இதெல்லாம் நான் திம்பனா என்ன? சமந்தி அதான் மீன் இருக்குதே, இந்த ஊர்காய் மாதிரி சைடுல கொஞ்சம் போல வச்சிருக்கியாதா? நான் தான் ஊர்காய்லாம் நினைச்சு விட்டேன். இந்த சோத்துக்கு பதிலு நான் வஞ்சர மீன் தான் சாப்பிடுவேன். மீனை வாங்கி குழம்பு வைக்க சொன்னா ஊர்காய் மாதிரி வச்சிருக்கா. ஏன் உன்ன மாதிரி தொட்டு திங்கிற பரம்பில இருந்து வந்தவன நினைச்சியா என்ன? நாங்க சோத்துக்கு போல மீனை தான் திம்பா. இந்த தொட்டுக்கிறதுக்கு மீன் வச்சிருக்கியா ஊர்காய் மாதிரி? இப்படிதான் நாங்க சோத்த திம்பா. எல்லாம் என் நேரம். என் மவன் ஜிமெயில் இல்லாதவ கிடைச்சிருக்கானே, கூட்டிட்டு வந்திருக்காமல்ல. ஒழுங்கா திங்க முடிஞ்சா தின்னுங்க. எங்களால இவ்வளவுதான் தர முடியும். எங்க இந்த ஆடு
வஞ்சிரம் வவ்வாலு சுறா மீன் போட்டு குழம்புகளை வைக்கணும். ஆ, டா, ஆட்டுக்கறி ஒரு கிண்ணத்துல வைக்கணும். கோழி வறுவல், கருவாடு தொக்கு, இப்படி வச்சா ஒரு 4 வாய் உள்ள போகும். நீ இந்த மரதலிய கொண்டு வச்சிருக்கியே, நான் இது எப்படி திங்க? இதுக்கு என் புள்ள 300 ரூபாய் கடனை வாங்கி தான் இந்த கறியை வச்சா. இதுக்கு மேல இப்படி பேசினேன் அவ என்ன பண்ணுவா? அந்த 300 ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு அவ 3 நாள் தூங்காம உழைக்கணும். உழைச்சுதான் ஆவணும். தல கெளுரு மாதிரி தானே இருக்கா அம்மாவ? அம்மா, கெளுரு மாதிரி இருக்க. நீ போட்ட சோத்துல நான் கெளுரு மாதிரி இருக்க. கோத்த கலப்ப திங்க அடத்தனே எனக்கு கிளம்பு. ஆட எடுபட்டவளே, நீ போற எச்சுக்க சோத்த திங்க தான் வந்து நினைச்சுக்கிட்டியா நீ? டா, இத நீயே தின்னு. ஐயோ தமதே, கடைசி காலத்தை திங்க சோறு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம நீ என்ன பாடுபட போறேன்னு மட்டும் பாரு. கடனை வாங்கி சோத்த போட்டா என் மூஞ்சிலே எரியுதே.